மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. இந்தியன் பேங்க் அப்ரண்டிஸ் எடுக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அரௌண்ட் பாருங்கள் 1500 வேக்கன்சிஸ். அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா இப்போது ஜூலை 18 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 7 வரைக்கும் இருக்குது. இது யார் அப்ளை பண்ணலாம் முதல்ல அப்படின்னா, இப்போது நீங்கள் ரொம்ப இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக மணி வேணும் அப்படின்றப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர் வந்து நீங்கள் கிளர்க்குக்கு அசோசியேட் மாதிரி இருப்பீங்க. கிளர்க் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் அது. நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கழித்து வெளில வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐபிஎஸ் கிளர்க் எழுதுகிறப்போ இந்த அப்ரண்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு மெயின்ஸில் மார்க் வரும். ஓகேங்களா? அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன் கேட்கும். அதனால் அந்த ஆப்ஷன் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். எனக்கு நான் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஏஜ் தான், 23, 22, 24 இருக்கேன். ஆனால் என் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி போய் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரல்ஸ் அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை, ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இருக்குல்ல, 22, 21 இருக்கப்போ ஏஜ் இருக்குது. நீங்கள் 28, 29 இருக்கீங்கன்னா வேணாம். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக படிச்சதா கூட அந்த ஏரியா பாஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே போயிட்டு லாக் ஆகிட வேணாம். ரொம்ப கம்மியான ஏஜ் இருக்கவங்க அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழ்நாடு வேக்கன்சி பாருங்கள். இங்கே 277 இருக்குது. புதுச்சேரி 9 இருக்குது. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி இருக்குது பார்த்துங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான். மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 28. ஓகேவா? அடுத்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ். அடுத்து அந்த 1984 இயர்ஸில் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து கட் ஆஃப் டேட் வந்து இந்த டேட். ஓகேங்களா? இந்த டேட் இருக்கப்போ உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்க்குறாங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். 25, 28க்கு மேக்ஸிமம் 28 தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அது பார்த்துங்க. அடுத்து வேறு என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் அந்த டிசபிலிட்டி க்ரைட்டீரியாக்கு சொல்லியிருப்பாங்க, அது அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்து வந்து பெஞ்ச்மார்க் அந்த ஸ்க்ரைப் இருக்கவங்களுக்கான கைட்லைன்ஸ் தான் இது. அடுத்து இதெல்லாம் சிம்பிள் தான் மக்களே. நீங்கள் இடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கினா என்னென்ன, லைக் உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ இருக்கணும், ரெசிடென்ஸ் அதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் அப்ளிகேஷன் இடபிள்யூ சர்டிஃபிகேட் இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்களா, அவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாட்ஸ் போர்ட்டல், கவர்மெண்ட்டோட நாட்ஸ் போர்ட்டல் இருக்குது. இது வந்து என்னென்னா, இந்த அப்ரண்டிஸ் கவர்மெண்ட் எம்டிஎஸ்சிலேருந்து அப்ரண்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அந்த நாட்ஸ் போர்ட்டலில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? அது நம்ம நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அதை நான் சொல்கிறேன், அப்ளை பண்ணுற வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்னால் ஒரே எக்ஸாம் தான் பாருங்கள். ரீசனிங் வந்து 15 கொஷின் 15 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் 10 கொஷின் 10 மார்க்கு, இங்கிலீஷ் 25 கொஷின் 25 மார்க்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து கான்ஸ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 25. மொத்தமாக 1 ஹவர், உங்களுக்கு 1 ஹவர் 100 கொஷின். ஈஸியாக தான் இருக்கும். அப்ரெண்டிஸ் எக்ஸாம்ன்றதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா? அடுத்து வேறு என்ன இதில் பார்க்கணும், எல்பிடி. நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன் அப்ளை பண்ணுறப்போ 10th தமிழை ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எல்பிடி மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இல்லைனா எழுத படிக்க தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் மெட்ரிகுலேஷன் படித்தா கூட தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எல்பிடி வைப்பாங்க. சேலரி சொல்கிறாங்க, ஸ்டைஃபன் பாருங்கள். மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ்னால் எவ்வளோ, ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ்னால் எவ்வளோ, இந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். மந்த்லி வேஜஸ் இவ்வளோ கிடைக்கும். ஏன்னா எனக்கு இது கூட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்க அப்ளை பண்ண. ரொம்ப கம்மியான ஏஜில் இருக்கவங்க போடுங்க. 22, 23 இருக்கேன், பிலோ 25 இருக்கேன் அப்படின்னா போடுங்க. அதுக்கு மேலே இருக்குன்னா உங்கள் ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்கள் ஒர்க்குன்னு போயிட்டப்போ ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அப்ரண்டிஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் தான். வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளர்க் எழுதலாம். அந்த கிளர்க்கு எழுதுகிறப்போ உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து 3 to 5 மார்க்ஸ்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அடிஷ்னலாக தருவாங்க உங்களுக்கு மெயின்ஸ் வரப்போ. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள், 800 + ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 175, ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 800 + ஜிஎஸ்டி. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வெப்சைட்டில் போய் இந்தியன் பேங்க் வெப்சைட் போனாவே அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண டேட் வந்து ஜூலை 18 ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 7 வந்து ஆகஸ்ட் 7ஓட எண்ட் ஆகுது. அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி கிளிக், ஆல்ரெடி ஐபிஎஸ் அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மக்களே. சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும். ஃபோட்டோ வந்து அந்த
20 to 50 KB, சிக்னேச்சர் 20 KB இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் 50 to 100 KB, தம்ப் இம்ப்ரெஷன் வந்து அதுவும் பார்த்துருக்கோம் 50 KB. அதெல்லாம் கீழே டாக்குமெண்ட் இதுலேயே இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கே இருக்குது பாருங்கள். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர், இங்கெல்லாம் இருக்குது. ஒரே எக்ஸாம் தான். ஓகேவா? ஃபோட்டோகிராஃப் சைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 20 to 50 KB. ஃபோட்டோகிராஃப் லைவ் கேப்சர் பண்ணணும், அது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அடுத்து சிக்னேச்சர் 10 to 20 KB, சிக்னேச்சர் பிளாக்ல இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20 to 50 KB, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் 50 to 100 KB. ஓகேவா? இதெல்லாம் மற்றதெல்லாம் பேசிக் தான் மக்களே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அனெக்ஷன்லாம் நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல மக்களே. அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, லைக் ஒரு 1 year ஒர்க் பண்ணிகிட்டே நான் படிக்கணும் அப்படின்னா, ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 28, 29 அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த ஜாப் போயிட்டீங்கன்னா மேனேஜ் பண்ணி படிக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்கள், உங்கள் கையில் தான் இருக்குது. கிளர்க்கு நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கிளர்க் எக்ஸாம் எழுதுறப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு மார்க் வரும் மெயின்ஸில். ஓகேங்களா? அந்த பெனிஃபிட் இருக்குது. நன்றி மக்களே.